நம்முடைய தேவன் கூட பாருங்க, தமக்குரிய நன்மைகளை தேவன் நமக்கு இலவசமாய் தருகிறார். அதை தான் நாம் யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். எந்த எல்லா நல்ல ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்ம பெற்றிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்ததுதான். தேவனுடைய நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்களை கர்த்தர், தன்னுடைய நன்மையை கர்த்தர் நமக்கு கிருபையா தர்றார். தேவனுடைய நன்மையை பெற்றவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அதனால பவுல் சொன்ன, நாம் நிற்கிறதும் நிர்மூலமாக இருப்போம், நாம் இருக்கிறது தேவ கிருபையினாலேயே இருக்கிறேன். எல்லாம் நான் செய்யறதெல்லாம் அவருடைய கிருபை தான். இதெல்லாம் அவர் கொடுத்த தயவுகள், இதெல்லாம் அவர் கொடுத்த கிருபைகள், கொடுத்த தாளந்துகள், கொடுத்த ஈவுகள், கொடுத்த இரக்கங்கள், இதெல்லாம் நம்மளால உண்டானது கிடையாது. கர்த்தர் தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய உயர்ந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாக தருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு இதுல பாத்தீங்கன்னா, நான் ஏன் இதை காட்ஸ் பெர்ஃபெக்ட் ப்ரொவிஷன் அப்படின்னு சொன்னா, இது தேவனுடையது மாத்திரம் அல்ல, கர்த்தர் நமக்கு எது நமக்கு போதுமோ, எது தேவையானதோ அதை கரெக்டா நமக்கு கொடுக்கிறார். அவனுடைய தகுதிக்கு ஏற்ற விதமாய், திராணிக்கு ஏற்ற விதமாய் தேவன் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம்.